ஆப்கே அதாலத்தில் பாகேஷ்வர் தாமின் அதிபதி தீரேந்தர் சாஸ்திரி மேல் உள்ள அடுத்த குற்றச்சாட்டு, இவர் நாகரிகமற்ற வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். சாஸ்திரி, உங்களை சில பேர் பீட்டாதிபதினு சொல்றாங்க, சில பேர் குருன்னு சொல்றாங்க, ஒரு சில பேர் மகாராஜான்னு சொல்றாங்க, உங்களை ரொம்ப மதிக்கிறாங்க, சன்னியாசின்னு சொல்றாங்க. ஆனா நீங்க அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸை அதிகமா பயன்படுத்துறீங்க. உதாரணம், பத்திரிகைக்காரனை பார்த்துட்டு ட்ரெஸ்ஸை கழட்டி விடுவேன்னு சொன்னீங்களாமே. ஒரு சாது இப்படிலாம் பேச மாட்டாரு, ஒரு சன்னியாசி இப்படிலாம் பேச மாட்டாரு. பிராமண சமூகத்தை கிரிட்டிசைஸ் பண்ணி இருக்காங்க, அவங்கள பார்த்து நீங்க சொல்லியிருக்கீங்க முட்டாள், திருவோடு ஏந்திய பிச்சைக்காரன். இதெல்லாம் என்ன பாஷை? நான் ஜாதியை பார்க்கறது கிடையாது, அதை நான் முதல்ல சொல்லிடுறேன். அது என்ன திருவோடு? கொஞ்சம் உணர்ச்சி வசப்படும் போது சொல்ற வார்த்தை தான் திருவோடு. அம்மா ஏதாவது வீட்டில் டென்ஷனாக இருக்கும் போது பையன் ஏதாவது தப்பு பண்ணிட்டானா அப்போ அம்மா சொல்லுவாங்க, திருந்தி வாழ கற்றுக்கோ, அப்படி இல்லைன்னா திருவோட வச்சுக்கிட்டு பிச்சை தாண்டா எடுப்பேன்னு. இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் கிராமத்தில் வளர்ந்த ஒரு சாதாரண பையன் தானே. அது மட்டும் இல்லாமல் கை நாட்டு வேற, சரியாக படித்தது கிடையாது. அதனால அந்த காரணமா சின்ன வயசுல இருந்து அம்மா பேசுகிற பேச்செல்லாம் கேட்டு தானே நான் வளர்ந்துருக்கேன். அதனால சில சமயத்துல என்ன ஆகுதுன்னா, சில பேர் தவறான விஷயத்த என்னை பார்த்து சொல்லும் போது எனக்குள்ள கொஞ்சம் கோபம் வருது. இல்ல இந்து தர்மத்தை பத்தி ஏதாவது சொன்னா எனக்குள்ள இருந்து வெறி வருது. கிராமத்துல இருந்ததுனால இந்த மாதிரியான வார்த்தைகள் வருது. இது இயற்கை தான், பெருசா வேற எதுவும் சொல்லலையே. எவனாவது என் முன்னாடி வந்து கடவுளை திட்டுனா நான் என்ன அவனுக்கு கும்பிடு போடுவேனா என்ன? அதுக்கப்புறம் அவனை சாமின்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? என்னால ஏத்துக்க முடியாது. கடவுளை பழிப்பவன் கஷ்டப்பட்டு தான் சாவான், ஸ்ரீராமரின் பேரை சொல்றவன் சிறப்பாக வாழ்வான். இத பாருங்க, நான் கிராமத்துல இருந்து வந்தவன், படிக்காதவன் அப்படின்னு சொல்லி நீங்க தப்பிக்க பாக்குறீங்க. ஒரு தடவை நீங்க இப்படி சொல்லியிருக்கீங்க, என் முன்னாடி வந்தனா உன்னை தீத்து கட்டிடுவேன். பிரமாதம். நான் தான் சொன்னேன். ஏன்னா அந்த ஆள் இருக்கானே, கதா கால ஜெபம் பண்றவங்களை ஏமாத்துக்காரங்கன்னு சொன்னான். நீங்க அவனை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நான் சொன்ன கதா கால ஜெபம் பண்றவங்கள சில பேர் ஏமாத்துக்காரங்களா இருக்கலாம். ஆனா நீ பேரு நீ சொல்லணும், பொதுவா சொல்லக்கூடாது. இந்தியாவில் சுவாமி ராமபத்ராச்சாரியும் இருக்காரு, முராரி பாபுவும் இருக்காரு, அந்த மாதிரி இன்னும் பல பேர் கதை சொல்றாங்களே. எல்லாரும் அற்புதமானவங்க. இவங்கள யாரும் இது வரைக்கும் குறை சொன்னதே கிடையாது. சரி, யாராவது ஒருத்தர் ஏமாத்துக்காரனா இருக்கலாம், இல்ல பத்திரிக்கைக்கார தப்பு பண்ணிருக்கலாம். அதுக்குன்னு எல்லாரையும் குறை சொல்லக்கூடாது. எல்லாரும் திருடனுங்கன்னு நான் சொன்னா எப்படி இருக்கும்? இது தவறான விஷயம். அந்த ஆளு எல்லாரையும் திருட்டு பசங்கன்னு சொன்னான். அதனாலதான் நான் அந்த ஆளுக்கு சவால் விட்டேன். ஏன் என் முன்னாடி வந்து மகாபுருஷர்களை பத்தி யாரும் இப்படி பேசக்கூடாது. ஆமா, பெரிய மகான்களை இந்த மாதிரி பேசுறது தப்பு தானே. அவனுக்கு புரிய வைக்கிறதுக்காக அவனை கொஞ்சம் மிரட்டினேன். ஆனாலும் அவன் நம்ம ஆளு, நம்ம பையன். ஆனா நீங்க சந்த் துக்காராம பத்தி என்ன சொன்னீங்க? யாரு சந்த் துக்காராம் மனைவி அவரை தினமும் அடிப்பாங்கன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அவங்க மனைவி டெய்லி அவரை அடிப்பாங்களாம். இப்படி தினமும் மனைவி கிட்ட அடி வாங்குறியே அப்படின்னு யாரோ அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. அது நான் பேசும்போது தவறுதலா பேசியிருக்கலாம். நான் ஒரு கதையும் படிச்சிருந்தேன், ஒரு புக்ல படிச்சேன். அதாவது அவங்க மனைவி ரொம்ப சண்டை போடுவாங்களாம், அடிப்பாங்களாம், விசித்திரமா வேற இருந்தாங்களாம். அவரை போயிட்டு கரும்பு வாங்கிட்டு வர சொல்லுவாங்களாம். அவரு பாவம் கரும்பை வாங்கிட்டு அவரை போட்டு அடிப்பாங்களாம். அந்த கரும்பு 2 துண்டா உடையிற வரைக்கும் அடிப்பாங்களாம். ஆனா இந்த துக்காராம் ரொம்ப அற்புதமான மனிதரா இருந்திருக்காரு, பயங்கரமான ஞானி. அவர் சொல்றாரு, ஒரு கரும்பை 2 துண்டா ஆக்கிட்டேன், நீ இந்த கரும்பால என்ன அடிச்சிருக்க, அதை 2 துண்டா ஆக்கிட்ட, ஒன்னுத்த நீ சாப்பிடு, இன்னொன்னு நான் சாப்பிடுறேன். அந்த நேரத்துல பயன்படுத்தின விதம் கொஞ்சம் கடுமையா கூட இருந்திருக்கலாம். அத நானே ஒத்துக்கிறேனே. நான் என்னோட வழியில புரிய வைக்க முயற்சி பண்றேன். சில நேரங்கள்ல அவங்களுக்கு என் பாஷை புரியாம கூட போகலாம். கேட்க வர விஷயமே, சந்த் துக்காராம பத்தி நீங்க இப்படி எல்லாம் பேசி இருக்கீங்களே, அதுக்கெல்லாம் நீங்க மன்னிப்பு கேட்கணும். என்னோட வார்த்தை யாரையாவது பாதிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஆனா நான் அவங்கள நேசிக்கிறேன், நிறைய அன்பு இருக்கு. ஏன் சொல்றேன்னா, நானே இங்க ஒரு சன்னியாசி வாழ்க்கை தானே வாழ்ந்துகிட்டே இருக்கேன். அதனால பெரியவங்களை கண்டிப்பா மதிக்கணும். அவங்கள கேவலமா பேசிக்கிட்டு என்னால மட்டும் எப்படி சந்தோஷமா வாழ முடியும்? அதனால நான் யாரையும் புண்படுத்தணுங்கிற எண்ணத்துல நான் பேசியிருக்க மாட்டேன். அதனால என் பேச்சு யாரையாவது பாதிப்பு ஏற்படுத்தியிருக்குன்னா அதுக்காக நான் கண்டிப்பா வருத்தத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். நான் மன்னிப்பு கேட்க தயங்க மாட்டேன். இன்னொரு உதாரணத்தை சொல்றேன், கூடுங்க. நீங்க மன்னிப்பு கேட்டது நல்ல விஷயம்தான். இல்ல கண்டிப்பா கேட்டுதான் ஆகணும். மகான்களை பத்தி தப்பா பேசிட்டா மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். நடந்த விஷயம். இப்ப நீங்க சாய்பாபாவை பத்தி பேசுறீங்க. இங்க நீங்க என்ன சொல்லிருக்கீங்கன்னா,
சாய்பாபா சான் மியான்னு கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்டேன். அதுக்கு நீங்க சொன்னது உங்களுக்கு 33 கோடி பேர் பத்தலையா என்ன, எங்களை தேடி ஏன் இங்க வரீங்கன்னு கேட்டிருக்கீங்க. ஆமா. சாய்பாபாவை கோடிக்கணக்கான பேர் நம்புறாங்க. அவ்வளவு பேரும் அவரை கடவுளாவே பார்க்கறாங்க, பூஜை பண்றாங்க. சொல்ல போனா அவர் கோவிலுக்கெல்லாம் போறாங்க. அவரை பார்த்து இப்படி பேசுறது. இங்க பேச்சு என்னன்னா, சாய்பாபா யாரு, ஹிந்துவா முஸ்லீமா? நான் சொல்றேன், நான் அவரோட பக்தனே கிடையாது. பக்தனா இருந்திருந்தா அவர் என்ன போடுறதுங்கிற பார்த்துருப்பேன். அதனால நான் கேள்விப்பட்டது அதாவது கோர்ட்டு சொன்னது, சில பத்திரிகைக்காரங்களும் அதை சொல்லியிருக்காங்க. அவர் சாமியாவா? அவங்க கமிட்டிக்காரங்களே மன்னிச்சு கேட்டுக்கிட்டாங்க. இந்த விஷயத்த நானும் எடுத்து சொல்லியிருக்கேன். அந்த பிரசுக்காரன் என்ன சொன்னானோ அதை தான் நானும் சொல்லியிருக்கேன். நியாயமா நீங்க அவனை குத்த சொல்லியிருக்கணும். ஆனா நீங்க சொல்லும்போது மக்களுடைய உணர்வுகள் பாதிக்கப்படுது. நான் எந்த தர்மத்தையும் விரோதிக்கிறவன் கிடையாது. எல்லா தர்மங்களையும் நான் மதிக்கிறவன் தான். எந்த தர்மத்தை நீ மதிக்கிறியோ அந்த தர்மத்தை மதிச்சுதான் ஆகணும். ஆனா நான் என் தர்மத்துல பிடிவாதமா இருப்பேன். அதை தான் நான் சொல்ல வரேன். அப்ப சாய்பாபாவை நீங்க மதிக்கிறீங்களா? கண்டிப்பா மதிக்கிறேன். சன்னியாசியா மதிக்கிறேன். ஒரு சன்னியாசியா அவரை நான் மதிக்கிறேன். எனக்கு அவர் கூட என்ன பகை இருக்கு? உடனே விரோதியா? எனக்கு யார் கூடயும் விரோதம் கிடையாது. ஒரு சன்னியாசியை நான் எப்படி பகைச்சுப்பேன்? ஏன்னா எந்த சனாதன தர்மத்தை பத்தி பேசுறீங்களோ அதுல முதல்ல வர்றது என்ன? நிதானம், தைரியம், நாகரிகமான பாஷை. இது எல்லாம் எப்போ தைரியத்தை காட்டணும், எவ்வளவு அமைதியா இருக்கணும். ராமர் ஊர்வலத்துல களை தூக்கி அடிச்சா பொறுத்துக்கணுமா? பால்கர்ல இருக்கிற சன்னியாசிகளை சாகடிச்சாங்கள, அதை பொறுத்துக்கணுமா என்ன? ஸ்ரீராமருடைய கிரந்தங்களை எரிக்கிறாங்களே, அதை பொறுத்துக்கணுமா? இந்த நாட்டுல சன்னியாசிகளையும் திருட்டு பசங்கள்னு சொல்றாங்களே, அதையும் பொறுத்துக்கணுமா? ஒரு தடவை கடவுளும் பொறுமையை இழந்தாரு. அவர் அம்பாலேயே கடலை காய வச்சாரு. அப்புறம் ராவணனை வதை செஞ்சாரு. எவ்வளவு நாள் பொறுமையா இருக்கிறது? இந்த அப்பாவி மக்கள், இந்த அப்பாவி சனாதனிகள் எவ்வளவு நாள் பொறுமையா இருப்பாங்க? இந்த நீதிமன்றத்துல நான் டிக்ளேர் பண்றேன், சனாதனத்துக்காக என் உயிர் போகுதுன்னா அப்புறம் மக்களோட கண்ணோட்டத்துல நான் கெட்டவனாவே இருக்க ஆசைப்படுறேன். இத பாருங்க, சனாதன தர்மத்தை பத்தி நீங்க நல்லது சொன்னா யாருமே ஆட்சேபிக்க மாட்டாங்க. ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இன்னும் எத்தனை நாள் தான் பொறுத்துக்கிறது, இன்னும் எத்தனை நாள் அமைதியா இருக்கிறது? உங்களை யாரு அமைதியா இருக்க சொன்னது? இதோ இந்த கிரந்தங்கள்ல எரிக்கிறாங்களே, சன்னியாசிங்களை தாக்குறாங்களே, சனாதனத்துக்கு எதிராக இந்த பொய்யான பிரச்சாரங்களை பண்றாங்களே, சனாதன தர்மத்தையும் அவங்களுடைய எண்ணத்தையும் சின்ன பின்னமாக்க பிரச்சாரங்களை பண்றாங்களே, இவங்களை என்ன பண்ண? நீங்க இந்த மாதிரி கடுமையான சொற்களை பயன்படுத்தும் போது மற்றவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? கவர்மெண்டே இந்த மாதிரி ஆளுங்களை இப்படி செயல்பட அனுமதி கொடுக்கறாங்கன்னு சொல்றாங்க. நீங்க இப்படிப்பட்ட வார்த்தைகளை உபயோகிக்கும் போதுதான் சமூகத்துல சண்டைகள் ஏற்படுதுன்னு சொல்றாங்க. நாங்க பண்ணா தப்பு, ஆனா அவங்க பண்ண புண்ணியமா? அவங்க ஏதாவது தப்பா பேசினா அதை நீங்க தப்பா பார்க்க மாட்டீங்க. அஷர்தம்ல 40 இந்துஸை கொண்டாங்க, அதை நீங்க தப்பா பார்க்க மாட்டீங்க. ஹிந்துஸை பிடிச்சி பிடிவாதமா முஸ்லீமா மாத்திட்டு இருக்காங்களே, அது உங்க கண்ணுக்கு தப்பா தெரியாது. நம்ம ஹிந்து சன்னியாசிங்களை ஓப்பனா ஸ்டேஜிலேயே கண்டபனிக்கு திட்டி தொலைறாங்க. இன்னும் சொல்ல போனா என்னையே அவ்வளவு கெட்ட வார்த்தையில திட்டி இருக்காங்க தெரியுமா? இதெல்லாம் பொறுத்துக்கணுமா? அதுல சாஸ்திரி, இந்து சமுதாயத்துல நிறைய பேர் இருக்காங்க, அவங்க இப்படி கடுமையான சொற்களை பயன்படுத்துறாங்க. அவங்களும் வேற வேற மாதிரி மிரட்டுறாங்க. மற்றவங்களோட உணர்வுகளை யாரையும் என்னைக்கும் திட்டினதே இல்ல. பதிலடி தான். நான் எல்லாரையும் சொல்லல, சில பேர் இருக்காங்கன்னு சொல்றேன். என்னால எல்லாரும் பத்தி கடுமையான சொற்களை, எனக்கு தெரிஞ்சவங்கள பத்தி மட்டும்தான் நான் பேசுவேன். இல்ல, நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள பத்தி மட்டும்தான் நான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன். நாங்க எந்த தர்மத்துக்கும் விரோதி கிடையாது. சனாதன தர்மத்தை ஆழமா நம்புறோம். எங்க சனாதனத்துக்காக நாங்க முஸ்லிம்ஸை கண்டோ கிறிஸ்டின்ஸை கண்டோ பயந்ததே கிடையாது. நம்ம கூட இருந்துகிட்டே இந்த சனாதனத்தை எதிர்க்கிறாங்களே, அவங்கள பார்க்கும்போதுதான் கோபம் வருது. அவங்களுக்கு எதிராக பேசுவோம். அது மட்டும் இல்ல, நசிக்கிடுவன் நான் சொன்னேன்ல, இந்த நசிக்கிடுவன் சொன்ன வார்த்தை இருக்கே, அதை நான் ஒன்னு முஸ்லீமை பார்த்து சொல்லல, ஒரு ஹிந்துவை பார்த்து சொன்னேன். ஏன்னா இந்துஸ் அவங்க தான் கேவலமா பேசினாங்க. பேசக்கூடிய உரிமை எனக்கும் தான் இருக்கு. நானும் இந்த நாட்டை சேர்ந்தவன் தானே. உங்களுக்கு முஸ்லிம்ஸ் கிட்ட பிரச்சனையா? கிடையாது, நிறைய நண்பர்கள் இருக்காங்க. நான் கேள்விப்பட்டது உங்க சிஸ்டருடைய கல்யாணம் ஒரு முஸ்லீம் கிட்ட காசு வாங்கி தான் கிடையாது. நிறைய நண்பர்கள் இருக்காங்க. போன வாட்டி தான் நான் சந்திச்சேன். ஒன்னா சாப்பிடுவோம். கிட்டத்தட்ட 400-500 முஸ்லீம் குடும்பங்களே எனக்கு தெரியும். உணர்வால ஒன்னா இருக்கும். நம்ம நாட்டுல இருக்கிற இந்து முஸ்லீம் தன்னோட மனசுல கைய வச்சு சொல்லட்டும். இந்த மீடியாக்காரங்க எதை வேணாலும் சொல்லுவாங்க, ஆனா அவங்க மனசுல ராமர் கிருஷ்ணர் இருப்பாரு. நான் மனிதாபிமானத்தை பூஜிக்கிறவன், மனுஷ தன்மையை பூஜிக்கிறவன்.